அடுத்த மாதங்களில் பெரிய சரிவை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். இப்ப வாழும் வாழ்க்கையை இனி வரும் காலங்களில் உங்களால் வாழ முடியாமல் போனால் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? வேலைக்கு போறீங்க, பேச்செக் வருது. திடீரென்று அந்த பேச்செக் வராமல் போனால் உங்களால் உங்களோட வாழ்க்கையை சமாளிக்க முடியுமா? கனடா வைடா பிஸ்னஸ் டவுன். பிள்ளைகள் படித்து முடிஞ்சு வேலை இல்லாமல் வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸும் வீடியோ கேமும் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் மேரி பண்ணி வெளியில் போயுமே பேரண்ட்ஸ்ட உதவியை நாடுறாங்க. எத்தனை பிள்ளைகள் மோர்கேஜ் பே பண்ண முடியாமல் மறுபடியும் பேரண்ட்ஸோடைய வந்து இருக்கிறாங்க. ஃபோனை எடுத்த உடனே ஆன்லைன் ஆர்டர். என்ன ஆர்டர் பண்ணுறது ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கே தெரியாது. எதையாவது ஆர்டர் பண்ணியே ஆகணும். டெய்லி ஒரு பேக்கேஜ் வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில பேக்கேஜை வந்து இவங்களுக்கே தெரியா ஏன் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி அப்படியே பாக்ஸோடைய ஓப்பன் பண்ணாமையே இருக்கும். தேவைகள் அதிகம், பொருட்களின் விலைகளும் இன்றைக்கு அதிகம். சேமிப்பு இப்போ இல்லை, ஆனால் செலவு செய்வது வந்து இன்றைக்கு ஒரு பழக்க வழக்கம் ஆகிவிட்டது. காசு சேர்த்து வீடு வாங்கின காலம் போய் இப்போ காசு சேர்த்தாலுமே வீடு வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் மோர்கேஜ் பேமெண்ட்டுக்கும் இவங்களுடைய ஆடம்பர செலவுக்கும் வருமானம் பத்தாது. இப்போ யாருக்கு எந்த நேரத்தில் வேலை போகும்னு யாருக்குமே தெரியாது. உலகம் இப்போ மாறுகின்றது. ஏஐ டெக்னாலஜியில் நிறைய வேலைகளை மக்கள் லூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்லேருந்து அமேசான் ஜாப் வரை டெய்லி வேலைகள் போய்கொண்டே இருக்கின்றது. ஏன் 20 வருடமாக கொடி கட்டி பறந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு இன்றைக்கு என்ன ஆச்சு? அழிவு ஆரம்பம். மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், ஆனால் நாங்கள் மாற தயாராக இல்லை. இப்படியே வண்டியை ஓட்டலாம்னு தான் பார்க்கின்றோம். 2025ஆம் ஆண்டு 75% ரியல்டர்ஸ் வந்து ஒரு வீடு கூட விற்கவில்லை. இப்போ இதுக்கு முதல்ல உழைச்ச காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து கொண்டு வராங்க. எவ்வளோ காலத்துக்கு இந்த வண்டியை ஓட்டலாம்? எத்தனை பேர் 4-5 வீடுகள் வாங்கி ரெண்ட் பண்ண முடியாமல் விற்க முடியாமல் இன்றைக்கு தடுமாறுறாங்க தெரியுமா? இதில் வர வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு புதிய பில் கூட இவங்களுக்கு வரப்போகின்றது. Our vacant tax policy sort of shift over time. Meanwhile, as properties continue to sit and owners manage debt, there are concerns the vacant home tax could eventually kick in. That's obviously adding another layer of... நவம்பர் மாதம் ஒருவர் ஸ்காப்ரோல 1 பெட்ரூம் கொண்டவர் க்ளோஸ் பண்ணி உள்ளார் 425,000க்கு. அதே பில்டிங்கில் இப்போ ஜனவரி மாதம் இன்னும் ஒரு யூனிட் வந்துள்ளது 1+ டென்ட் 375,000க்கு. ஒரு மாதமாகியுமே இந்த யூனிட்டை இவங்களால் விற்க முடியலை. இதுவரை எந்த ஆஃபருமே வரவில்லை. இது எப்படி அவருக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்க முடியும்? You've got really good natural light coming into this space. Not much is selling these days, including this 1-bedroom plus den condo in Scarborough, available for $375,000. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கனடாவில் இப்படித்தான் இருக்க போகுது. ப்ரொஃபஷனலாக வெப்சைட்டில் வீடு விற்ற காலம் போய் இப்போ டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடு விற்கிற காலமாக மாறிவிட்டது. இன்றைக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் அதிகமான வீடுகள் பேங்கினால் பறிபோகும் வீடுகள் தான் லிஸ்டிங்கில் வந்து கொண்டிருக்கு. 50,000 100,000 நீங்கள் குறைச்சி வாங்கலாம். வாங்கினாலும் வாங்குகிற உங்களுக்கும் ஆப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி கனடாவில் வேலை பிஸ்னஸ் ரெண்டுமே நிரந்தரம் இல்லை. முக்கியமாக கொண்டோ யூனிட்டுகளை நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் கல்யாணத்தை கட்டின மாதிரி சேர்ந்து வாழ வேண்டும். பிரிக்க நினைப்பீங்களா இருந்தால் பெரிய அளவில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. என்னை பொறுத்தவரையில் அடுத்த 20 வருடத்தில் கனடாவில் நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் மணி மேக் பண்ண முடியாது. ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சிருக்க மோர்கேஜ் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், பில் பேமெண்ட், ரெனோவேஷன், மெயின்டெனன்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களால் ரெண்ட் பண்ண முடியாமல் போனால் வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ்ன்னு ஒன்றை அடிக்கிறாங்க. அதை விட அடுத்த மாதம் February மாதம் உங்களோட மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களோட வீட்டோட ரீஅசஸ்மெண்ட்னு சொல்லி வீட்டோட வேல்யூவை கூட்டுறாங்க 60,000 90,000 வரை. எதுக்குன்னு சொன்னால் அப்போ தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போகலாம். That's how Charleswood resident Kathy Hepner reacted after opening her 2027 property value assessment preview. Her house on Rannoch Avenue was assessed at $477,000 2 years ago. Now it is $96,000 higher,
$573,000. She fears her taxes will go up. They're going to make you pay $1,000 a year more for property taxes. And for what? அடுத்தது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பார்ப்போம். போன வருடம் 7,000 ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருடம் 4,000 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதை விட லீஸ் முடிவு மட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ரெஸ்டாரண்ட்டும் உள்ளது. எப்படா இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போவோம் வந்து. ஏன் வெள்ளி சனி தினங்களில் கூட இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இப்போ வியாபாரம் இல்லை. போன வருட கணிப்பின்படி 41% மக்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதை குறைத்து விட்டார்கள். இதுக்கு முக்கிய காரணம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங், அடுத்தது ரெண்ட், ரெஸ்டாரண்ட் இன்சூரன்ஸ் மற்றது வேஜஸ் அதிகரித்ததும் ஒரு காரணம். இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே மெயினாக ஒரு சில சாப்பாடுகள் தான். ஆனால் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் பிளான் இருக்குது. ஆனால் சப்ளையர் ஒன்று தான். இப்போ காம்படிஷன் அதிகம், மக்களுக்கு சாய்ஸஸும் அதிகம். ஒரே லொக்கேஷனில் 10-20 ரெஸ்டாரண்ட்ஸை காணக்கூடியதாக உள்ளது. அடுத்தது இந்த ப்ரொமோஷன் வீடியோக்களால் க்ளோஸ் பண்ண பிஸ்னஸ் அதிகம். நார்மலாக அந்த பிஸ்னஸை அப்படியே விட்டுருந்தா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து சாப்பிட்டு போயிருப்பாங்க. இவங்க ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் வந்து மக்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. இங்கே ஏதோ இருக்குன்னு சொல்லி நம்பி வந்து ஏமாறுறது மக்கள் மட்டுமில்லை. இதனால் அந்த பிஸ்னஸுக்குமே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. எப்பொழுதுமே எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே குவாலிட்டி, குவான்டிட்டி மற்றது ப்ரைஸ், இந்த மூன்றுமே சரியாக இருந்தால்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பிஸ்னஸை ஒழுங்காக ரன் பண்ணலாம். இன்றைக்கி கனடியன் எக்கனாமி 2026ஆம் ஆண்டு பார்க்கும் பொழுது 40% மக்களுக்கு மோர்ட்கேஜ் ரினிவல் வருகின்றது. இதனால் மந்த்லி பேமெண்ட் வந்து அதிகரிக்குது. ப்ராப்பர்ட்டி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே அதிகரித்து கொண்டே போகின்றது. நிறைய பேருக்கு வேலை இல்லை. நிறைய பிஸ்னஸ் வந்து சரியான ஸ்லோவாக இருக்குது. ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஜனவரி இது குளிர்காலம் உண்டு. அப்படி அல்ல. இப்போ வந்து உலகம் மாறிவிட்டது. பிஸ்னஸ் எல்லாமே ஸ்லோவாக இருக்கின்றது. இந்த ஸ்லோ வந்து February, March, April எல்லாமே திருப்பி பிக்கப் பண்ணுமா என்பது வந்து ஒரு பெரிய சந்தேகமாக உள்ளது. ஒரு சில கம்பெனிஸில் வந்து 3-4 நாட்கள் தான் வேலை செய்கிறாங்க. ஒரு சில கம்பெனிஸில் வந்து 1 மாதம் ஆகியுமே இன்னும் வேலையாட்களுக்கு சம்பளம் பே பண்ணவே இல்லை. இங்கே ஓவர் டைம் இல்லை. எல்லாட்ட கிரெடிட் கார்டுமே இன்றைக்கி ஃபுல்லாகி விட்டது. அடுத்த பே செக்குக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த பே செக் வராமல் போகலாம். சம்பளத்துக்கு மேலே செலவு அதிகம். பிள்ளைகள் கேட்குற எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. திடீரென்று உங்களுக்கு வேலை போகலாம். ஏன் உங்களோட பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரலாம். அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போனால் பேங்க்ரப்சி, டிவோர்ஸ், செப்பரேஷன் என்று நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் செலிப்ரேஷன், வெக்கேஷன், தேவை இல்லாத செலவுகளை குறைப்பது நல்லது. வெக்கேஷனுக்கு போயிட்டு வாரீங்க, வந்தா பிறகு வேலை இல்லாமல் போனால் என்ன செய்வீங்க? உலகம் மாறுகின்றது. ஒரே மாதிரி கம்ஃபர்டபுளாக ஒரே இடத்தில் இருக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இப்போ இருக்கின்றோம். எங்களால் பணத்தை சேமிக்க முடியாட்டியும் தேவையில்லாத ஒரு சில செலவுகளை குறைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.